ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இது வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் கீழே தான் வருது. அட்டாமிக் ஃபிசிக்ஸில் நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து அடுத்த டாபிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். ஃபஸ்ட் நம்ம பிரின்சிபல்குள்ளே போயிடலாம். No two electrons in an atom can exist in the same quantum state. இதான் வந்து பிரின்சிபல். ஸோ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்காது. எந்த ஒரு ஆட்டம் எடுத்துட்டாலும் அதில் இருக்கிற எந்த 2 எலக்ட்ரான்ஸை எடுத்தாலும் அது வந்து ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்காது. அதாவது அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் தனித்தனி குவாண்டம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். எந்த 2 எலக்ட்ரான்ஸும் ஒரே ஸ்டேட்டில் இருக்காது, ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இதுதான் பால் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலேஷன் ஆஃப் பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகே, ஃபார்முலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் we consider the system of identical particles. The particles are indistinguishable in nature. நம்ம வந்து ஒரு சம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஒரு 2 பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. 2 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, அதனால் 2 பார்ட்டிகல்ஸ் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இஃப் பார்ட்டிகல் 1 இஸ் இந்த குவாண்டம் ஸ்டேட் ஏ, ஒரு பார்ட்டிகல் வந்து குவாண்டம் ஸ்டேட் ஏல இருக்குது, பார்ட்டிகல் 2 வந்து குவாண்டம் ஸ்டேட் பியில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அதோட வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் பார்ட்டிகல் வந்து குவாண்டம் ஸ்டேட் ஏல இருக்குது, செகண்ட் பார்ட்டிகல் வந்து குவாண்டம் ஸ்டேட் பியில் இருக்குது. அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷை ஆஃப் ஏபி 1 2 is equal to ஷை A1 ஷை B of 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட வேவ் ஃபங்க்ஷன். பார்ட்டிகல் 1 வந்து குவாண்டம் ஸ்டேட் ஏல இருக்குது, பார்ட்டிகல் 2 வந்து குவாண்டம் ஸ்டேட் பியில் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை அந்த குவாண்டம் ஸ்டேட்ஸ் வந்து மாறுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? பார்ட்டிகல் 1 வந்து பி ஸ்டேட்லேயும் பார்ட்டிகல் 2 வந்து ஏ குவாண்டம் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இஃப் த பார்ட்டிகல் 1 இஸ் இந்த குவாண்டம் ஸ்டேட் பி அந்த பார்ட்டிகல் 2 இஸ் இந்த குவாண்டம் ஸ்டேட் ஏ. ஓகே, பார்ட்டிகல் 1 பியில் இருக்குது, பார்ட்டிகல் 2 ஏல இருக்குன்னா தென் த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம் இஸ், வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ஷை பி ஏ 1, 2 இஸ் ஈக்குவல் டு ஷை பி ஆஃப் 1 ஷை ஏ ஆஃப் 2. பியில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டிகல் இருக்குது, ஏல வந்து செகண்ட் பார்ட்டிகல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம். நம்ம ஏன் இப்படி 2 ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம்? ஏன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டிஸ்டிங்கிஷபிள் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்டிஸ்டிங்கிஷபிள் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, இந்த 2 பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ். ஸோ வந்து நம்ம குவாண்டம் ஸ்டேட் படி நமக்கு எப்பயுமே எந்த பார்ட்டிக்கலும் ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் பியில் தான் இருக்கும், செகண்ட் பார்ட்டிக்கல் வந்து ஏல தான் இருக்கும், இல்லை ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் ஏல தான் இருக்கும், செகண்ட் பார்ட்டிக்கல் பியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ 2 இடத்துல இருக்கவும் நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் ஏலே இருக்கலாம், பியிலே இருக்கலாம், செகண்ட் பார்ட்டிக்கல் ஏலே இருக்கலாம், பியிலே இருக்கலாம். ஸோ 2 இடத்துல இருக்கவும் நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, 2ஐயும் ஒரு லீனியர் காம்பினேஷனாக நம்ம எழுதணும். ஓகே, அது எப்படி எழுதுறது நம்ம பார்க்கலாம். ஸோ லீனியர் காம்பினேஷனாக எழுதணும். பிகாஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆர் indistinguishable, we cannot know whether at any moment ஷை AB or ஷை BA describes the system. ஸோ both have equal probability. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ரெண்டுமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்குது. இது ஏ வந்து 1ல் தான் இருக்கும், 2ல் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? Therefore a linear combination of ஷை AB and ஷை BA is the proper description of the system. ஸோ லீனியர் காம்பினேஷனில் நம்ம வேவ் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஷை ஆஃப் 1 2 is equal to 1/√2 ஷை A of 1 ஷை B of 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஷை B of 1 ஷை A of 2. ஸோ இதுதான் வந்து லீனியர் காம்பினேஷன். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நடுவில் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் உண்டு, நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம், டேரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஸோ இந்த 1/2 வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் வந்த கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 1/2 வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபார் போசான்ஸ் 2 பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார் போசான்ஸ் ஃபார் ஃபெர்மியான்ஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ போசான்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லீனியர் காம்பினேஷன் இந்த வேவ் ஃபங்க்ஷனை 2ஆக பிரிக்கிறோம். ஸோ ஃபார் போசான்ஸ் த ப்ராப்பர் வேவ் ஃபங்க்ஷன் இஸ்
psi bosons 1, 2 is equal to 1 by root 2 psi a of 1 psi b of 2 plus psi b of 1 psi a of 2. இது வந்து first equation. ஏன்னா இது வந்து symmetric particles. Bosons வந்து symmetric particles. அதனால இதில் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இது ப்ளஸ்ஸாக வர்றது வந்து போசான்ஸ்க்குரியது, ஏன்னா போசான்ஸ் வந்து சிமெட்ரிக் பார்ட்டிகல்ஸ். மைனஸ் வந்து ஃபெர்மியான்ஸ்க்குரியது, ஏன்னா மைனஸ் வந்து ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ அது வந்து ஃபெர்மியான்ஸ்க்குரியது. அதையும் நம்ம தனியாக எடுத்து எழுதுகிறோம். ஃபார் ஃபெர்மியான்ஸ் த ப்ராப்பர் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் psi of Fermi 1, 2 is equal to 1 by root 2 psi a of 1 psi b of 2 minus psi b of 1 psi a of 2. ஓகே, இது வந்து ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டிகல்ஸ்க்காக நம்ம தனியாக எழுதுகிறோம். ஸோ இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேஷனை ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம். போசான்ஸ்க்கும் ஃபெர்மியான்ஸ்க்கும் தனித்தனியாக எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், 2 எலக்ட்ரான்ஸ் ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்குமா இருக்காதா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்குமா இருக்காதா. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும், A is equal to B அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இஃப் யூ அஸ்யூம் போத் த பார்ட்டிகல்ஸ் டு பி இன் த சேம் குவாண்டம் ஸ்டேட், ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா A is equal to B ஆகிடும். அப்படி தானே? 2 பார்ட்டிகல்ஸும் ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுட்டோம்னா A is equal to B. தென் இந்த A is equal to B தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ A is equal to B எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அப்போ psi A of 1 psi A of 2 ப்ளஸ் psi A of 1 psi A of 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன வரும், ப்ளஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வேல்யூ வரும். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ psi ஆஃப் போசான்ஸ் வந்து 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே ஃபெர்மியான்ஸ்க்கு A is equal to B போட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே psi A of 1 psi A of 2 minus psi A of 1 psi A of 2னா 2 டேர்மும் ஈக்குவல் டேர்ம் ஆகிடும். ஸோ வி கேன் கேன்சல் ஈச் அதர். 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 0, தென் 1 by root 2 into 0 is equal to 0. ஸோ psi of Fermi வந்து என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இங்கே வந்து ஒரு வேல்யூ வருது அப்படின்னா 2 போசான்ஸ் வந்து சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஓகே, 2 போசான்ஸ் வந்து என்ன ஆகலாம், சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்க முடியும், ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வருது. ஆனால் 2 ஃபெர்மியான்ஸ் வந்து சேம் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 ஃபெர்மியான்ஸ் வந்து இங்கே வந்து போட்டோம்னா 0 ஆகிடுது. 2 குவாண்டம் ஸ்டேட் போட்டோம்னா அங்கே வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷனே 0 ஆகிடுது. வேவ் ஃபங்க்ஷன் 0 ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து பார்ட்டிக்கலே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? வேவ் ஃபங்க்ஷன் 0 ஆகிடுச்சுன்னா பார்ட்டிக்கல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ 2 ஃபெர்மியான்ஸ் சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஸோ ஃபெர்மியான்ஸ்னால் என்ன, எலக்ட்ரான்ஸ். ஃபெர்மியான்ஸ் அதாவது எலக்ட்ரான் வந்து ஃபெர்மியான்ஸில் ஒரு டைப். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபெர்மியான்ஸில் ஒரு டைப்பு, போசான்ஸ் வந்து நமக்கு அது ஒரு தனி பார்ட்டிகல்ஸ். ஓகே, போசான்ஸ் வந்து சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்க முடியும், ஃபெர்மியான்ஸ் வந்து சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் 2 பார்ட்டிகல் இருக்க முடியாது. ஸோ தஸ் whereas 2 Bose particles can exist in the same quantum state, 2 Fermi particles cannot, because for Fermi particles the wave function vanishes identically. So Fermi particlesக்கு வந்து wave function என்ன ஆயிடுது, vanish ஆயிடுது. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், we can alternatively say 2 particles are described by antisymmetric wave function, they cannot both be in the same state, same quantum state. அதாவது இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 2 ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டிகல்ஸ் ஒரே சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்காது. அவ்வளோதான், 2 ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டிகல்ஸ் சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்காது. 2 சிமெட்ரிக் பார்ட்டிகல்ஸ் சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்கலாம். ஓகே, ஸோ thus the property of the electron expressed by the exclusion principle is exactly the property of the antisymmetric wave function. ஸோ இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் த பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்லேருந்து நமக்கு தெரிய வருது என்னென்னா, எலக்ட்ரான் வந்து ஒரு ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டிக்கல். ஸோ எலக்ட்ரான் வந்து ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்க முடியாது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. அதே மாதிரி இது என்ன கொடுக்குது, ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டியும் கொடுக்குது. ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டிகல்ஸும் ஒரே குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஒபே ஆகலைன்னா என்ன நடக்கும், எல்லா எலக்ட்ரான்ஸும் சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்கலாம்னு அர்த்தம். அப்படி தானே? ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸும் சேம் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஷெல்ஸ் எடுத்துருக்கோம், இப்போ S ஆர்பிட்டலில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்.
அப்படி தானே? எஸ் ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம். ஒன்று பேரலல் இருக்கும், இன்னொன்று ஆன்டி பேரலல் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ் ஆர்பிட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் அது பி ஆர்பிட்டலுக்கு போயிடும், அப்புறம் டி ஆர்பிட்டலுக்கு போயிடும், எஃப் ஆர்பிட்டலுக்கு போயிடும். இப்படியே ஃபில்லப் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து ஒபே ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒன்று லோவர் எனர்ஜி ஸ்டேட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? ஒரு இன்னர்ட் ஆட்டமாக ஆகிடும். ஸோ இன்னர்ட் ஆட்டம் ஆயிடுச்சுன்னா அது வந்து மற்ற ஆட்டம்ஸோட கம்பைன் ஆகவே ஆகாது. ஸோ ஒரு ஆட்டம் வந்து மற்ற ஆட்டமோட கம்பைன் ஆனால் தான் நமக்கு மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தான் என்டையர் யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டம் கூட ரியாக்ஷனே ஆகாமல் இன்னர்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு, எலக்ட்ரான் வந்து வெளியே போகலை, உள்ளே வரலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? நமக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் கிடைக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் கிடைக்கலன்னா தென் தேர் வில் பி நோ லைஃப். அங்கே வந்து லைஃபே இருக்காது. ஸோ பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. பால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து ஒபே ஆகலைன்னா there is no life in this earth. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.